வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 12 நாள் நம்ம வந்து சந்திக்கிறோம். 19 வருஷமாக கிட்டத்தட்ட நம்ம வந்து சந்திச்சிருக்கிறோம். ஒரு நிகழ்ச்சியில் ஒரு சந்திப்பில் குறைஞ்சபட்சம் 50லேருந்து 70 80 பேர் வந்து நம்ம சந்திக்கிறோம். அப்போது இந்த 19 வருஷம் நம்ம எவ்வளோ பேர் சந்திச்சிருப்போம் அப்படின்னு நீங்கள் வந்து பார்க்கலாம். அப்போது அங்கே யார் யார் நாம் வந்து சந்தித்தோம் அப்படின்னு பார்க்க சொல்ல சமூக அக்கறையாளர்கள் மட்டும்தான் நம்ம வந்து அங்கே சந்திக்கிறோம். அப்போது மூன்றாவது சக்தி அப்படின்னா மூன்றாவது சக்தினா என்ன? இன்றைக்கி நிறைய பேர் நம்ம அந்த நிகழ்ச்சிக்கு வந்தவங்களுக்கு தெரியும். ஒரு முறை திருப்பியும் அதை நான் சொல்ல விரும்புகிறேன். மூன்றாவது சக்தினாக முதல் சக்தி வந்து அரசாங்கம், அதாவது அரசியல். முதல் சக்தி வந்து நம் நாட்டுக்கு தேவையானதை உருவாக்கக்கூடியவங்க யாருன்னா அரசியல்வாதி. அதனால் அரசியல் முதல் சக்தி. இரண்டாவது சக்தி இந்த அரசியல் உருவாக்குற சக்தியை அமல்படுத்துகிறவங்க யாருன்னா அரசாங்க அதிகாரிகள். இது வந்து இரண்டாவது சக்தி. இந்த ரெண்டு சக்தியும் சரியாக இருக்குதா இயங்குதா, அப்படி அவங்க சரியாக செய்யாத போது அது சரியாக செய்ய வேண்டிய ஒரு அவசியம் யார் இருக்குதுன்னா நாம தான். அதுதான் மூன்றாவது சக்தி. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மூன்றாவது சக்தி இதுதான் மூன்றாவது சக்தி. கடந்த 19 வருஷமாக நம்ம வந்து சந்திக்கிறோம். சரி, இந்த மூன்றாவது சக்தியினுடைய நோக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம சமுதாயத்தில் எல்லாருக்கும் ஏற்கனவே புரிஞ்சுது தான், நம் நாட்டுக்காக ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான். சரி, ஏதாவது எப்படி பண்ண முடியும்? ஒரு குடும்பம், அதாவது இதுதான் நாடுன்னு வச்சுப்போமே. இந்த நாட்டில் ஒரு குடும்பத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? பொதுவாக நம்ம குடும்பத்துக்கு தேவையானது முதல்ல எதிர்பார்ப்பது வந்து ஒரு பணமாக இருக்கும். சரி, நான் பணம் கொடுத்துட்றேன் அப்படின்னு பார்க்க சொல்ல போதுமா? அந்த குடும்பத்துக்கு பணம் கொடுத்துட்டா போதுமானா நிச்சயமாக 100% பணம் போதாது. அப்போது பணம் கொடுக்கறது மட்டும் ஒரு குடும்பத்துக்கு திருப்தியாகனா அது கிடையாது. அது மாதிரி தான் நம் நாடு. நம் நாட்டுக்கு வந்து பணம் இருந்தால் இந்த எல்லா பிரச்சனையும் தீராது. அப்போது இந்த மூன்றாவது சக்தியில் ஒரே 3 விஷயத்தை நம்ம வந்து தொடர்ந்து கடைபிடிக்கிறோம். கொஞ்சம் நேரம் கொடுக்கணும், கொஞ்சம் உழைப்பு கொடுக்கணும், அதை விட குறைவான பணம் கொடுக்கணும். இது எப்படி பணம் கொடுக்குறது? இந்த நிகழ்ச்சி நடக்குது, ஒரு 10 பேர் உட்காந்து பேச போகிறோம், ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றோம் இல்லையா? இதுதான் பணம் கொடுப்பது. இந்த நிகழ்ச்சி ஃப்ரீ. நம்ம எப்பவுமே சொல்லுவோம் 0 பட்ஜெட். இது இந்த நிகழ்ச்சியும் 0 பட்ஜெட்டில் நம்ம பண்ணுறோம். அப்போது இதுதான் நாடு. இந்த நாட்டுக்கு தேவையான அர்ப்பணிப்பு இந்த 3 விஷயம்தான். கொஞ்சம் நேரம், கொஞ்சம் உழைப்பு, கொஞ்சம் பணம். இதுதான் இந்த மூன்றாவது சக்தி. இந்த மூன்றாவது சக்தியானது சமூக சேவை செய்கிறவங்க தான் அப்படின்னு இல்லாத சமூக அக்கறையாளர்கள். அதாவது இப்போது பொதுவாக எந்த ஒரு நிகழ்வும் எடுப்போம். இப்போ இந்த நிகழ்வே எடுப்போம். இப்போது இந்த இடம் இல்லை, ஒரு சத்தத்தில் பண்ணுறேன்னா ஒரு நபர் அந்த இடத்த வந்து நமக்கு கொடுப்பாரு. அப்போது அந்த நபர் தான் வந்து சமூக அக்கறையாளராக நம்ம பார்க்குறோம். அப்போது எல்லா விதத்துலேயும் நமக்கு உதவி பண்ணுறவங்க, அதுதான் மூன்றாவது சக்தி, அதுதான் பவர். அந்த மூணாவது பவர் எதுனா, யாருக்கெல்லாம் இந்த நாட்டின் மேலே அக்கறை இருக்குதோ அவங்க தான் அந்த பவர், மூன்றாவது சக்தி. சரி, ஓகே. இந்த மூன்றாவது சக்தி தொடர்ந்து நம்ம சந்திக்கிறோம். இப்போ எல்லோரும் சொன்னாங்க 1000 பேர் 3000 பேர், இன்றைக்கி 300 பேர் கிட்டத்தட்ட. நம்ம ஒரு 10 நாளில் முடிவு பண்ணுறோம், உடனடியாக இங்கே சந்திக்கிறோம். ஐயாவுடைய 2020 எண் பொறுப்பை வந்து நம்ம பேசுகிறோம். இப்போது சொல்ல கூட சொல்லியிருந்தாங்க, ஐயா கோகுல் ஐயா சொல்லிட்டு இருந்தார், நம்ம ஒரு விஷயத்தை நம்ம எடுத்தால் உடனடியாக அது நம் நாட்டுக்கு விரைவாக அதை எடுத்து போய் சேர்க்க முடியுது. அப்போ அந்த பவர் எங்கே இருக்குதுன்னா சமூக அக்கறையாளர்கள் கையில் மட்டும்தான் அந்த பவர் இருக்குது, வேறு எங்கேயுமே இல்லை. இந்த 2 ஃபோர்ஸ், அதை நமக்கு முன்னாடி ஒரு 2 பவர் இருக்குது இல்லையா, அந்த பவர் கையில் இது இருக்கணும். அது இருந்தாவே நமக்கு அங்கே வேலை இல்லை. அந்த பவர் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால அதை நம்ம விரைவாக அதை எடுத்து போய் சேர்க்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. இன்றைக்கி கிராம சபைன்னு ஒன்று இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறாங்க நாம் எடுத்தோன்னு நாம் எடுக்கலன்னே வச்சுப்போம். ஆனால் இன்றைக்கி நாம் அதை பேசின அடுத்த நிமிஷமே இன்றைக்கி நாடு முழுவதும், அதாவது தமிழ்நாடுன்னு வச்சுப்போமே, தமிழ்நாடு முழுவதும் அது வந்து பரவலாக்கப்பட்டது. அப்போது ஒரு விஷயத்தை நம்ம எடுத்தோடனே இவ்வளோ பவராக்க முடியுது. தொடர்ந்து நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம எத்தமாதிரி சேர்த்துன்னு இருக்கிறோம். மக்கள் கையில் வந்து தொடர்ந்து இந்த விஷயங்கள் எத்தமாதிரி சேர்க்குறோம். அப்போது இந்த முறை வந்து நாம் தொடர்ந்து ஐயாவுடைய விஷயங்கள் எத்தமாதிரி நம்ம வந்து சேர்த்துக்கின்னு இருக்கிறோம். ஆனால் பொதுவாக இப்போது ஒரு தலைவர்கள் வந்திருப்பாங்க. நிறைய தலைவர்கள் வந்து இதை செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் வந்து அப்துல் கலாம் ஐயா வந்து வாழ்ந்தாங்க. அவங்க வந்து ஒரு பின்தங்கிய பகுதி, ஒரு மீனவ குடும்பத்தில் பிறந்து ஜனாதிபதி ஆக முடியுன்ற, ஜனாதிபதி ஆகணும்னு இல்லை, அவருடைய ஐயா சொன்ன மாதிரி தான், கிட்டையா சொன்ன மாதிரி தான் பாதைகளை வந்து அவர் வகுத்தார். இலக்கை வந்து முடிவு பண்ணல, இதுதான் நான் போய் சேர போகிறேன்னு இல்லை, பாதையை வகுத்து அது பாட்டுன்னு பயணத்தை பண்ணார். இந்த கடிவாளம், குதிரைக்கு கடிவாளம் போடுற மாதிரி இலக்கை
மட்டும் நினச்சிக்கின்னு தொடர்ந்து பயணம் பண்ணார், அந்த இலக்கை போய் அடையிறாரு. அப்போது இன்றைய தினத்தில் 2020 அப்படின்னா ஒரு என்ன இது 2020 எல்லாருமே வந்து 2020 அப்துல் கலாம் சொல்லிட்டாரு. அதுக்கு டெஃபினேஷன் எல்லாருமே அது புரியல. ஒரு பெரிய பிரம்மாண்டமாக இருக்குது. எப்படி அதை போய்ட்டு நம்ம கை வைக்கலாமா, அதை பற்றி பேசலாமா? ஆஹா, நான் கிட்டவும் போக முடியாது, அதை பற்றி பேச முடியாது. பேசினா அது பெருசு, அப்போ என்னால் அங்கே கிட்டவே போக முடியாது. ஆனால் ரொம்ப சின்னது 2020 வந்து ரொம்ப சின்னது. பீகாரில் ஒரு நபர் இருந்தார். அந்த நபருக்கு வந்து 50 வயதுக்கு மேலே. அந்த நபர் வந்து ஒரு மலையை போயிட்டு கொடாயத்துக்கு போகிறார். ஏன் கொடாயத்துக்கு போகிறார், வெட்டுறதுக்கு போகிறார் அப்படின்னாக்கா, அந்த மலையை சுற்றி அவர் இப்போ ஒரு அந்த பஜாருக்கு போனோம், ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னா 20 கிலோமீட்டர் பயணம் பண்ணி போனோம். அந்த மலையை வந்து அந்த 50 வயது தகுந்த மனிதர் வெட்ட போக சொல்ல ஊரே சிரிக்குது, இதை போய் வெட்ட போகிறாருன்னு சொல்லிட்டு 12 வருஷமோ 13 வருஷத்துலேயே அந்த மலையை வெட்டி முடிச்சிட்டாரு. 2 கிலோமீட்டரில் அந்த பயணத்தை போய் முடித்தாங்க. இது மாதிரி ஆயிரக்கணக்கான விஷயங்கள் வந்து நம் நாட்டில் வந்து தொடர்ந்து தினமும் நடக்குது. போன வாரம் குடியரசுத் தலைவர் மாளிகையில் வந்து ஒரு அவார்டு கொடுக்குறாங்க. ஆலமரத்தை வந்து பல ஆயிரம் ஆலமரங்களை வளர்த்து பெரிய மரமாக்கியிருக்கிறாங்க. ஒரு தனி மனித, ஒரு பெண்மணி அவங்க. அப்போது ஒரு விஷயமும், ஒரு மலையை ஒரு தனிநபர் 50 வயதுக்கு மேற்பட்ட ஒரு நபரால் ஒரு மலையை உடைக்க முடியும். அப்போது இந்த 2020 ஆனது இன்றைக்கி நடந்து இருக்குதா இல்லை நாளைக்கு நடக்க போதா இன்னும் நடக்கலையா, நமக்கு ஒரு குழப்பம் இருக்குது. 2020 என்னென்னா சிம்பிளாக ஒரு விஷயத்த, நான் வந்து வெளிநாட்டுக்கு போகிற பயணங்கள் சில நேரங்களில் அமையுது. அப்போ நான் வந்து சிங்கப்பூரில் ஹாங்காங்லேருந்து வந்து சிங்கப்பூர்லேருந்து இறங்கி சிங்கப்பூர்லேருந்து வந்து இந்தியாவுக்கு வரணும். ஒரு 2 ஃப்ளைட்டு மாறி, அதை ஹாங்காங்கில் ஒரு ஃப்ளைட் மாறி திருப்பி இன்னொரு ஃப்ளைட்டில் ஏறி வரணும். அந்த கேப்பில் சிங்கப்பூரில் ஒரு பர்ச்சேஸுக்கு நான் போகிறேன். அப்போது அங்கே பர்ச்சேஸு ஏர்போர்ட்டில் பண்ண சொல்ல நான் என்ன பண்ணுறேன், டைம் ஆகிப்போகுது. கொஞ்சம் விரைவாக, இது என்னுடைய அனுபவம், ப்ராக்டிக்கலாக எனக்கு நடந்தது. அப்போ நான் என்ன பண்ணேன், ஒரு 20,000 ரூபாய்க்கு மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். நான் அப்போ வந்து எனக்கு பார்க்குறேன் ஃப்ளைட் டைமு நேரமாகுது. உடனடியாக நான் உள்ளே போனேன், கேட் உள்ளே போனோம். அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஒரு 4 பேர் 5 பேர் தான் நிற்கிறாங்க. நான் என்ன பண்ணேன், என் பேக் எடுத்துன்னு போயிட்டு என்னுடைய அந்த பக்கெட் அது ஃபுல்லாக எடுக்கிறதுக்கு நான் கொடுத்தேன் லைன்லேருந்து. ஒரு 15 வயசு பெண்மணி தான் அங்கே அந்த கேஷ் கவுண்டரில் நிற்கிறாங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா கியூன்னாங்க. நான் வந்து சொன்னேன் இங்கிலீஷில் ஒரே இடம், நானும் கொஞ்சம் தகராத்த இங்கிலீஷு. நான் ஒரே இடம் சொல்ல அவங்க சொல்கிறாங்க, அதாவது அவங்க கியூன்னு சொல்கிறாங்க. நான் வந்து என்ன சொல்கிறேன், அந்த டிக்கெட் காமிச்சு இல்லைங்க எனக்கு டைம் ஆகுது, கொஞ்சம் எனக்கு போடுங்கன்னு. அவங்க உடனடியாக சொல்கிறாங்க, ஒன்று பக்கெட்டை வச்சுட்டு நீங்கள் ஃப்ளைட் ஏறுங்க, இல்லை லைனில் நில்லுங்க. வேறு எதுவுமே பேசலை. ஆனால் இதே இங்கேயே இருந்ததுனாக்கா, நான் வந்து இது வந்து குறையாக நான் சொல்ல வரல. ஆனால் நாம் மைண்ட் செட் எப்படி வச்சுங்கன்னா, சரி என் பக்கத்தில் சரி அவர் அனுப்பிச்சி விட்ருங்க, டைம் ஆகுது. ஆக்சுவலாக அப்படி கிடையாது. ஒன்று நான் 10 நிமிஷம் முன்னாடியே போனோம், இல்லை நான் வாங்காமல் போனோம், அதுதான். அப்போது அதே லைனில் 10 பேர் நிற்கிறாங்க இல்லையா, அப்போது அங்கே நான் வந்து அவங்கள வந்து என்ன பண்ணுறேன்னா டேமேஜ் பண்ணுறேன். நம்ம ஒரு மளிகை கடைக்கு போகிறோம், 5 பொருள் வாங்குறது நிற்பார், சார் எனக்கு ஒரே ஒரு பொருள்னு எட்டி கொடுத்துட்றோம். அப்போ அது என்ன ஆகுதுன்னா, அந்த நிமிஷம் நான் வந்து அங்கே தோற்று போகிறேன், அந்த விஷயமானது தோற்று போகிறேன். அப்போது சிங்கப்பூருக்கும் இந்தியாவுக்கான வித்தியாசம் என்னன்னா, கியூ தாங்க வித்தியாசம். அவங்க வந்து வளர்ந்துருக்குறாங்க நம்ம சொல்கிறோம் இல்லையா, அங்கே வேறு எதுவுமே இல்லை. சின்ன நாடு, குட்டி நாடு, கியூ தான் வித்தியாசம். அங்கே வேறு என்ன இப்போ வளர்ச்சி, அதாவது 2020 அப்படின்னாக்கா வல்லரசுன்னா அப்துல் கலாம் ஐயா அதெல்லாம் எதையுமே சொல்லலை. அதாவது எல்லா துறையிலையும் நம்ம வளம் பெறணும், என் கூட இருக்கிறவங்க எல்லாருமே முன்னேறணும், என் கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே முன்னேறணும், என் கிராமத்தில் மரக்கன்று இருக்கணும், என் கிராமத்தில் எல்லாருக்கும் தண்ணி வேணும், என் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் சுகாதாரமாக மருத்துவமனை இருக்கணும், எல்லாருமே அங்கே போய் மருத்துவத்தை பெறணும். இது எல்லாமே இங்கே இருக்குது. அதை முறையாக அணுகணுமா, முறையாக போய் பெற்றோமா, முறையாக பெறத்துக்கான வாய்ப்பு இருக்குதுன்னா 100% இங்கே வாய்ப்பு இருக்குது. ஆனால் மைண்ட் செட்டப் இல்லைன்ற நான் மைண்ட் செட்டப் மட்டும் நமக்கு மாறி போச்சுனாக்கா அந்த இலக்கை சாதாரணமே அடைய முடியும். லைன் தான் அங்கே நிற்கிறாங்க, அந்த லைன் இங்கே நின்று போச்சுன்னா நம்ம அந்த இலக்கை அடைஞ்சதுக்காதுங்க அர்த்தம். அதுதான் 2020. நான் ஃபியூல் போடுறேன், பெட்ரோல் போட போகிறேன், 5 நிமிஷம் லைனில் நின்று நான் ஃபியூல் போட்டுட்டேன்னா அவங்களுக்கும் நம்ம ஈவன் ஆயிடுறோங்க. இதுதான் சிங்கப்பூரும் இந்தியாவும், இந்த லைன் தான் தேவைப்படுது. அப்போ அங்கே வேறு எதுவுமே இல்லை. ஆனால் இங்கே சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், பெருசாக குறைய பேசிடுறோம். நான் இப்போ லாஸ்ட்டாக வந்து ஓமன் போயிருந்தேன். அங்கே என் கூட வந்தவர் வந்து ஊன்னு என்ன சொல்லியிருந்தாருன்னா, என்ன சொன்னார்னா, ரோடு பிரமாதமாக இருக்குது, ரோடு பிரமாதமாக இருக்குதுன்னாரு.
துபாய் போக சொல்லி அதே சொல்கிறாரு, ரோடு இப்படி இருக்குதுப்பா, பில்டிங் இப்படி இருக்குதுப்பா, பிரமாதமாக இருக்குது பண்ணார். அங்கே ஒரு விஷயத்துக்கு 1 மழையோ 2 மழையோ தான் வருமா. இங்கே 3 மாதத்துக்கு 40 மழை வந்துடும், 4 புயல் வந்துடும். கிட்டத்தட்ட இந்த 2 நாட்டிலையும் நான் பார்த்தது என்னென்னா, அங்கே ஒன்று பாலைவனம், ஓமனில் ஃபுல்லாக வந்து மலைகள். நம்ம எப்போவுமே வீடு கட்ட சொல்ல கீழே மணல் கொட்டுவாங்க, 2வது முரம்பு கொட்டுவாங்க. இந்த ஓமனில் பார்க்குறேன் ஃபுல்லாக முரம்பாக இருக்குது, அதாவது நானாக்கா ரப் ஜல்லி மாதிரி இருக்குது. இந்த துபாயில் பார்க்குறேன் ஒரு மணலாக இருக்குது. இதை 2 இடத்துக்கும் தார் தவிர வேறு எதுவுமே ஊற்ற தேவையில்லைங்க. 1.5 இன்ச்சு ஜல்லி வேஸ்ட்டானா முடிஞ்சு போச்சுங்க. ஆனால் இந்தியாவில் ரோடு போடணுன்னா கிட்டத்தட்ட 3-4 லேயர், ஒரு கூட்ரோடு போடணுன்னாவே 4 லேயர் 5 லேயர் வைக்கணுங்க. ஃபஸ்ட்டு வந்து கிராவல் வைக்கணும், 2வது வந்து நார்மல் ஜல்லி வைக்கணும், 3வது வந்து அதுக்கு மேலே மிக்ஸ் பண்ணி ஒரு ஜல்லி வைக்கணும், 4வது 5வது 2 தார் வைக்கணும். அது அடுத்த ஒரு, அதாவது நான் ரொம்ப மோசமாக அப்படின்னு சொல்ல முடியாது, நல்ல தரமாக போட்டாவே 3 வருஷத்துக்கு மேலே நிற்க முடியாது. அத்தனை மழையை சந்திக்கிறோம், அத்தனை. அதாவது நான் அந்த நாட்டில் கேட்டேன், எவ்வளோங்க மக்கள் தொகைன்னா 45 லட்சம் பேருன்னாங்க. இந்த 45 லட்சம் பேர் எங்கே போய் அடிச்சுக்கு போகிறாங்க? இங்கே சென்னையில் 7 கோடி பேருங்க. எவ்வளோ பவர் இங்கே இருக்கிறோம் நம்ம. அப்போ எவ்வளோ பிரம்மாண்டம் இருக்குது. அப்போது இங்கே இல்லையானால எல்லா வளமும் இருக்குது, எல்லாமே சரியாக இருக்குது. கியூ தாங்க பிரச்சனை. இப்போ அதாவது அங்கே மரங்கள் வந்து, அதாவது உதாரணத்து சொல்லுமே, இங்கே நம்ம கருவேல மரம் எடுக்கணும்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கருவேல மரம் இருந்தால் பெரிய பாதுகாப்பு, தேசிய பாதுகாப்பு போட்டுருவாங்க. காரணம்னா அங்கே இயற்கையே இல்லை. ஆனால் இங்கே இருக்குது, எல்லாமே இருக்குது. இதை நாம் வந்து ஒன்று தான் மைண்ட் செட்டப் மட்டும்தான் மாற்றணும். ஒரு வாரத்துக்கு முன்னே நான் ஸ்கூலுக்கு போயிருந்தேன், என் குழந்தை 8 வரை போயிருந்தேன். அங்கே என்ன பண்ணாங்க, ஸ்கூலில் சாக்லேட் கொடுத்தாங்க. என் குழந்தை வந்தது, உள்ள சாக்லேட் ஷாப்பில் வெளியே வந்தோடனே சாக்லேட் எடுத்து வாயில் போட்டுட்டு டக்குன்னு வந்து காயத்தை கீழே போட்டுது. அம்மா அதை எடுமா, பக்கத்தில் டஸ்ட்பின் இருக்குதுமான்னு சொல்லிட்டேன். நிச்சயமாக சொல்கிறேன், இதுதான் வல்லரசு. இதுக்கப்புறம் அதுக்கு மாறவே போகிறதில்ல. அப்பா வந்து சொல்லிட்டாரு, என்ன சொன்னார்னா டஸ்ட்பினில் போனோன்னு. ஆனால் அது வரைக்கும் நேற்று வரைக்கும் அது அவங்களுக்கு தெரியல. பக்கத்தில் டஸ்ட்பினில் போகணும், சாக்லேட் கொடுத்தா சாப்பிட்டுட்டு கீழே போடணும், அதான் குழந்தைக்கு தெரியும். நான் சொல்லிட்டேன் இப்போ டஸ்ட்பினில் போகணுன்னு சொல்லிட்டு. இந்த மைண்ட் செட் தாங்க நமக்கு தேவைப்படுது. இதுதான் 3வது சக்தி, இதுதான் 2020. ஐயா சொல்கிறது இதை தான் சொல்கிறாரு. நாம் வந்து இப்போது துபாயில் புஜ் கலிஃபான்னு ஒரு பில்டிங் இருக்குதுங்க. உலகத்திலே வந்து பெரிய பில்டிங், 160 மாடி. அந்த பில்டிங்கு எப்போ கட்டினாங்கன்னா, இப்போ வந்து ஒரு 4 வருஷம் முன்னாடி கட்டி முடிச்சிருக்கிறாங்க. ஆனால் 1000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தஞ்சாவூர் கோயில் கட்டியிருக்கிறாங்க, 1000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போது அந்த செட்டப்பை இங்கேருந்து தான் போயிருக்குது. அதில் பார்த்தா நிறைய இந்தியன்ஸ் வேலை செஞ்சுக்கிட்டாங்க, அப்படி இப்படி என்னமோ அங்கே இதெல்லாம் இருக்குது. ஆனால் இது எவ்வளோன்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவங்க ரெக்கார்டே இருக்குது. இன்னொரு நாட்டுக்கு போயிருந்தேன், இந்த இதில் வந்து என்னை இட்டுன்னு போனோன்னே அது இதுன்னு ரொம்ப சொல்லினே போனார். அவர் பயங்கரமாக டெவலப் பண்ணார். அந்த நாட்டுக்கு சொல்லலை, டெவலப் பண்ணிவிட்டு அவர் என்ன சொன்னார்னா, அது ஒரு கோயில் 100 years ஓல்டுனாரு. எங்கள் ஊரில் 1000 வருஷம் சர்வ சாதாரணமான கோயில் இருக்குது. எவ்வளோ பவர் இருக்குது பாருங்களா இங்கே. அப்போது இந்த பவரை நம்ம எந்த விதத்தில் ஷேப் பண்ணணும் பாருங்க. இன்றைக்கி நம்ம ஊரில் எங்கேயாவது ஒரு இடத்துல தண்ணி, என்ன தண்ணி, அதாவது கால்வா நீர் தண்ணி, சேக்கடை தண்ணின்னு வச்சுப்போம். இந்த தண்ணி வந்து ஒரு குளத்தில் போய் தேங்குது. ஆனால் உடனடியாக நம்ம 4-5 பேர் போய் சேர்ந்துடும், ஐயா இங்கே விடாதீங்க. யார் விடுவாருன்னாக்கா அந்த பகுதியில் இருக்கிற யாரோ ஒரு வெல்த்தியான ஆளுன்னு வச்சுக்கிங்களேன். ஆனால் அதே தண்ணி நிலத்தடியில் போய் அவர் வீட்டுக்கு போகுது. ஆனால் அவருக்கு தெரியல, அவர் ஃபில்டர் போட்டு குடிச்சிக்கிறான்னு. ஃபில்டர் போட்டு குடிச்சாலும் கெமிக்கல் தான் அவர் குடிக்க போகிறாரு. ஆனால் அதை நாம் சொல்கிறோம், ஐயா அது தவறுன்னு சொல்லிட்டு. இப்போது இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஷேப் பண்ணுறோம். இன்றைக்கி ரோடு வந்து இந்தியா முழுவதும் ரோடு இணைச்சிட்டோம். இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் பக்கத்தூர் ரோடு இணைக்கிறதுக்கு. அவ்வளோதான், கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறும். இன்றைக்கி நல்லா உண்மையிலேயே சொல்கிறேங்க, பல நாடுகளை போக சொல்ல நம்ம நாடு என்ன எல்லா விதத்திலும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதை வந்து நம்ம சரியாக அந்த இலக்கை நோக்கி நம்ம பயணம் பண்ணிட்டோமா, நிச்சயமாக 2020 ரொம்ப தூரம்லாம் இல்லை, பக்கத்தில் தான் இருக்குது. சின்ன விஷயங்க தாங்க. ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேனே, நம்ம வந்து என் குழந்தைக்கு இப்போ வந்து 1வது படிக்கிறாங்கன்னு வச்சிங்களேன். நான் வந்து ஒன்று என்னமா கேட்டேன்னு வச்சிங்களேன், 2 அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அது கூட்டம் ரொம்பவே புரியாது. நான் 3 மாதம் அதுக்கு பயிற்சி கொடுப்பேன், 6வது மாதம் முடிஞ்சிடும். 2வது போயிட்டு பிறகு 1 2ன்னு சொன்னால் சிரிக்காது என்னை பார்த்து. ஏன்னா அதுக்கு தெரிஞ்சிச்சு, அது மறுநாள் அது சின்னதாகி போச்சு. மறுநாளுங்க 1வதுலேருந்து 2வது போன அடுத்த நாள் 1 2 கேட்டேன். நான் 2வது போயிட்டேன், நான் வந்து முடிஞ்சு போச்சு. இதுதான் 2020. நம்ம அந்த ஒரு செகண்டு எனக்கு நீச்சல் தெரிகிற வரைக்கும் தான் அதனுடைய ஆயத்தினுடைய பயம் வந்து எனக்கு பெருசாக இருக்கும். அது 10 அடியாக இருந்தாலும் சரி, 1000 அடி கடலில் குதிச்சா விட சரி, நீச்சல் தெரிகிற வரைக்கும் தான் நமக்கு கஷ்டம். அந்த இலக்கை மட்டும் நம்ம அந்த மைண்ட் செட்டப் மட்டும் சின்னதாக மாற்றும். கடைசியாக ஒரு உதாரணத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். நிறைய அச்சமாகவே தான் நான் அரைக்க விரும்புகிறேன். ஜல்லிக்கட்டு எடுத்துப்போமே, ஜல்லிக்கட்டு எவ்வளோ பேர் நம்ம பார்த்துருப்போம், எத்தனை பேர் பேசியிருப்பாங்க. நம்ம என்னுடைய பெண் குழந்தை இருக்குது,
கோயிலுக்கு போகிறோமா அப்படின்னு சொல்கிறேன். ஏம்மா எப்படி போவே? ஆட்டோவில் போவியா, பஸ்ஸில் போவியா, யார் கூட போகிற? 10 கேள்வி. ஒரு பாட்டு கச்சேரி கற்றுக்கிறதுக்காக போகிறாங்க, 1000 கேள்வி. இதே ஜல்லிக்கட்டு நம்ம ஊரில் நடந்தது. குழந்தைங்க போய் உட்காந்துருந்தாங்க, பெண்கள் போய் உட்காந்துருந்தாங்க, ஆண்கள் உட்காந்துருந்தாங்க. சென்னையில் பீச்சில் காந்தி மண்டபத்தாண்ட துவங்கினாங்க. கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர். நான் வந்தேன் கடைசி அன்னைக்கு, முன்னாள் நைட்டு நான் அங்கே இருக்கிறேன். 10 லட்சம் பேர் பார்க்குறேன். அதே வழியில் ஒரு நாள் என்னைக்கு எவ்வளோ பஸ்ஸு போகுமோ, எவ்வளோ வேன் போகுமோ, அது எல்லாமே அதே ரூட்டில் போய்ங்குது, பீச் லைனில் போகுது. ஆனால் நான் கேட்குறேன், அந்த அந்த இதுவுக்கு யார் லீட்ரு? அதுக்கு யார் பயிற்சி கொடுத்தாங்க? எத்தனை மாதத்துக்கு முன்னாடி அது நடந்துருந்து? எப்படி நான் என் பொண்ணு அனுப்பிச்சேன், என் மனைவி எப்படி அனுப்பிச்சேன், என் பையன் எப்படி போனான், நான் எப்படி தைரியமானா? ஒன்றே ஒன்று தாங்க, என் மைண்ட் செட்டை அதை நான் நல்லா உருவாக்கினேன். அதை பற்றி நானே மைண்ட் செட்டை உருவாக்குறேன். நான் தெரிஞ்சுக்க முற்பட்டேன். அப்பா அங்கே ஒன்றுமே இல்லைப்பா, ரொம்ப ஜென்டிலானுங்கப்பா, நம்ம பசங்கப்பா, நம்ம மாணவர்கள், நம்ம குடும்பம் அப்படின்னு முதல்லையே மைண்ட் செட்டை நான் செட் பண்ணிட்டேன். அப்போ அங்கே எதுவுமே இல்லை. அப்போ வைப்ரேஷன் மாறி போச்சுன்ற. யாருமே தலைவராக எப்படி நம்பி அனுப்பிச்சோம்? யாருமே தலைவர் இல்லையா அதுக்கு? 10 லட்சம் பேர் கூட்டுறாங்க, நேராக போயிட்டு வர முடியுது. 10 லட்சம் பேர் ஒரு இடத்துல குமி இருக்கிறாங்க. 1000 பேர் நம்ம ஒரு இடத்துல சந்திச்சாவே டிராஃபிக் ஆகுது. அப்போ 10 லட்சம் பேர் சந்திக்கிற இடத்துல டிராஃபிக் ஆகல, ஒரு பிரச்சனை வரல, எந்த கஷ்டமும் இல்லை. ஆனால் வெற்றி பெறுறோம். யார் அதுக்கு பயிற்சி கொடுத்தாங்க? யார் அதுக்கு லீட்ரு? கிடையாது. அப்படின்னா நம்ம மைண்ட் செட்டை மாற்றிருக்கிறோம். நம்ம அதை புரிஞ்சிக்கணும், அதை பற்றி ஒரு நிமிஷம் யோசிச்சுருக்கிறோம். அப்போது நம்ம தயாராகிட்டோம். அதுக்கு மனநிலை தயாராச்சு, வெற்றி பெற்றோம். அப்போ நான் தைரியமாக அனுப்பிச்சேன். அப்போ கூட்டம் சேர்த்துது, வலுவாச்சு, போராட்டம், வெற்றி பெற்றோம். அதே தான் இது கூட. இன்றைய தினத்தில் இந்த நிமிஷம் நம்ம மைண்ட் செட்டு தாங்க இங்கே மாறணும். நான் லைனில் நிற்க போகிறேன். நான் குப்பையை போட மாட்டேன். என் வீட்டில் 2 டஸ்ட்பின் வைப்பேன். மருத்துவமனைக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு போய் நான் நேரடியாக எந்த பணமும் கொடுக்காம நான் ஹாஸ்பிட்டலில் பார்ப்பேன். அப்படி ஒரு விஷயத்தையும், ஒரு சொட்டு தண்ணியை நான் வீணாக்க மாட்டேன். அதிகமாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு பொருளையும் நான் விரயம் பண்ண மாட்டேன். அவ்வளோதான். நீங்கள் சிங்கப்பூரில் போங்க, சிங்கப்பூருக்கு நமக்கு பெரிய வித்தியாசம்னு சொல்கிறாங்க. என்ன வித்தியாசம்? ஒன்றுமே இல்லைங்க, எதுவுமே கிடையாது. ஆனால் எல்லாமே இங்கே இருக்குது. அங்கே ஒன்றே ஒன்று தான். அப்துல் கலாம் ஐயா சொல்கிறாங்க, நைட்டு 1 மணிக்கு அவர் போனாராம், காரில் போய் நிற்கிறாரு. எதிரில் வந்து ஒரே ஒரு பைக் நின்றுங்க தான், நைட்டு 12 மணிக்கு. ஆனால் எதிரில் ஒரு பைக் நிற்கிது, சிக்னல் போட்டுக்கிறாங்க. அவ்வளோதான் வித்தியாசங்க. அவன் நின்றுட்டு போனன்னு தெரிஞ்சு போச்சு. எனக்கு 10,000 ரூபா அதெல்லாம் கிடையாது, நீ கியூவில் வந்தால் நீ வாங்கிப்போ, அவ்வளோதான். நாளையிலேருந்து, இன்றைய தினத்திலேருந்து நாம் எல்லாரும் சேர்ந்து இதை தான் மாற்ற போகிறோம். நம்ம மைண்ட் செட்டை மாற்றுவோம். 2020 அச்சீவ் பண்ணும். வணக்கம்.